எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மறுபடியும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்திகளை கேட்கிறீர்கள், ஆண்டவருடைய வசனங்களை தியானிக்கிறீர்கள். ஆண்டவர் நிச்சயமாகவே நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கூடவே இருந்து தேவன் நம்மை நடத்தி செல்ல வல்லவராயிருக்கிறார். நாம் தேவனுக்கு முன்னால எப்பொழுதும் எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை, தேவனுக்கு முன்னால எங்களை தாழ்த்தி வாழ்கிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையானவர்களே, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் புஸ்தகம் 4வது அதிகாரம், அங்கே 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்னாக தாழ்மைப்படுங்கள். நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் மேன்மைகள் வரும்போது பெருமைகளும் சேர்ந்து வந்துவிடும். தற்புகழ்களை நாம் நாடி ஓட ஆரம்பிப்போம். யாராவது நம்மை பார்த்து, நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா பிரசங்கம் பண்றீங்க, நல்லா ஊழியம் செய்றீங்க, நல்ல உண்டு, நம்முடைய வாழ்க்கையை குறித்து யாராவது பெருமிதமாய் பேசும்போது நம்மை அறியாத ஒரு பெருமை வந்து விடுங்க. அந்த பெருமை பிசாசினால் வருகிறது என்பதை அநேகர் புரிந்து கொள்வதில்லை. பெருமையினால் விழுந்து போனவர்கள் அநேகர் உண்டு. வேதம் சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம், ஆனால் தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறார். இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் மேன்மைகள் இருந்தாலும் தேவனுக்கு முன்னால் அது ஒன்றும் இல்லை. மனித பார்வையில சில வேளையில் அது பெரிதாக இருக்கலாம், அழகா இருக்கலாம், பெரிதாக காண்பிக்கலாம். ஆனால் தேவனுடைய பார்வையில அது ஒன்றுமில்லை. தேவனுக்கு முன்னால நம்ம எதுவும் இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய பார்வையில அழுக்கு கந்தையை போல் இருக்கிறோம். தேவனுக்கு முன்பாக நான் என்று சொல்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் இல்லாதவர்கள். ஆகவே நாம் தாழ்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க பழகுவோம். தேவனுக்கு முன்னாகவும் தாழ்த்துவோம். மற்றவர்களை பார்த்து அவர்களை அசட்டை பண்ணி அற்பமாய் எண்ணக்கூடாது. அவர்களையும் கனம் பண்ண பழகுவோம். ஆகவேதான் ஒரு நாள் ரெண்டு மனிதர்கள் தேவனிடத்தில் ஜெபிக்க போனார்கள். ஒரு மனிதன் பாவியானவன். அவன் தன் மார்பிலை அடித்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று கத்தினான். ஆனால் இன்னொரு மனிதனோ அவனை பார்த்து, இவன் ஒரு பாவியானவன், இவனுக்கு ஒன்றுமில்லை, நான் நல்லவன், நான் ஜெபிக்கிறேன், நான் காணிக்கை கொடுக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன் என்று தன்னை தேவனுக்கு முன்னால காண்பித்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறேன் தெரியுமா? இவன் அல்ல, அவனே. யார் தேவனுக்கு முன்னால தன்னை தாழ்த்தினானோ அவனே நீதிமானாக திரும்பி சென்றான். ஆம், இன்றைக்கும் கர்த்தருக்கு முன்னாக தாழ்மைப்படுங்கள். பெருமை கொள்ள வேண்டாம், மேட்டிமை கொள்ள வேண்டாம். பெருமையினால் விழுந்து போனவர்கள் அநேகர். ஆகவே இன்றைக்கு கர்த்தருக்கு முன்னால என்னதான் இருந்தாலும், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், அவருக்கு முன்னால நம்மை தாழ்மைப்படுவோம், அவருக்கே கனத்தையும் மகிமையும் செலுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உயர்த்துவார். பெருமையோடு இருதயத்தோடு நிற்கிறீர்களா? மேட்டிமை சிந்தையோடு நிற்கிறீர்களா? இன்னைக்கு தேவனுக்கு முன்னால தாழ்த்தி, எசப்பா எனக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? உங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, எங்களுக்கும் தாழ்மையின் சிந்தையை தாரும். கிறிஸ்து இயேசுவில் இந்த தாழ்மையின் சிந்தை எங்களுக்குள்ளும் வரட்டும். நிற்கிறோம் என்று எண்ணி பெருமையில விழுந்துவிடக்கூடாது. மற்றவர்களோடு எங்களை ஒப்பிட்டு பெருமிதம் கொண்டு மற்றவர்களை குறை சொல்லி குற்றம் சாட்டி எங்களையே கடித்து கொள்ளக்கூடாது. ஆண்டவரே, நீ தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறீர், அவனை உயர்த்துகிற தேவன். யார் யாரு தங்களை தாழ்த்துகிறார்களோ அவர்களையும் தேவன் உயர்த்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அருமையானவர்களே, கர்த்தருக்கு உங்களை தாழ்த்துங்கள், அவர் இன்னும் உங்களை உயர்த்துவார். ஆமென். God bless you.